குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசியை நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும். மறுநாள் காலையில் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரகொரப்பாக இருக்க மாதிரி 1க்கு 2 இருக்கிற மாதிரி நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 5லேருந்து 7 கிளாஸ் தண்ணீர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டுறது விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். தென் கஞ்சி வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் மீதி ஏதாவது 1க்கு 2 இருக்குது, மூடியில் இருக்குன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அலசி நம்மளோட கொதிக்கிற கஞ்சிலேயே அதையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒரு 5 to 10 minutes நல்லா கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். கஞ்சியோட பதம் வந்து மாறி நல்லா வெந்து நமக்கு வரும். அப்போ பக்கத்தில் இன்னொரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1 அல்லது 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பூண்டுக்கு அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ காரத்துக்கு தகுந்த அளவு 1 அல்லது 2 பச்சை மிளகா போதுங்க. ஏன்னா பச்சை மிளகா அதிகமாக போட்டோமா ரொம்ப காரமாக இருக்கும், குழந்தைங்களால் குடிக்க முடியாது. அதனால் 1 அல்லது 2 பச்சை மிளகா நீளமாக கீறிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை போடுறோம் வாசனைக்காக. இதெல்லாம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கப்ப என்ன பர்பஸுக்காக கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கருப்பு கவுனியில் அந்தோசயனின் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதய நோய், புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்குது. உடல் எடையை வந்து குறைக்க உதவுது. சர்க்கரை நோய் இருக்கிற பெரியவங்களுக்கு இது கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்காக குடிக்கலாம். நரம்புக்கு நல்லதுன்றாங்க. மூளை செயல்பாடு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு 1/2 கப் கருப்பு கவுனி அரிசியிலையும் 3லேருந்து 4 கிராம் நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நார்மல் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசியை வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கடாயில் வந்து வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை கொண்டு வந்து இங்கே வெந்துட்டுருக்க கஞ்சியில் சேர்த்து ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 5 to 10 seconds வந்து நல்லா அது வெந்து வரட்டும். 2 சேர்ந்து வெந்து வரட்டும். சிம்மில் வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ உப்பு பாருங்கள், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு ரொம்ப கெட்டியான பதமும் இல்லாமல் ரொம்ப லிக்யூடான பதமும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் பதம் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கப்பில் மாற்றிக்கலாம். குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.